ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன அனலிஸ்னால் 2 நாளாக பாருங்கள், திங்கக்கிழமலேருந்து பாருங்கள், கரெக்டாக திங்கக்கிழமலேருந்து ஒரு இறக்கம், செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி ஒரு வேல்யூலேருந்து அதுலேருந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ புதன்கிழமை அதே மாதிரி கீழே தான் முடிச்சிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த டிசம்பர் கான்செப்ட் வருதுங்க. டிசம்பர் ஃபஸ்ட் வீக் பாருங்கள், 26,300க்கு மேலே இருந்து 25,900 வந்துட்டு திருப்பி 26,200 போயிட்டு திருப்பி 25,700 அந்த மாதிரி வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி தாங்க, 26,350 26,100 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் இந்த 2 நாளில் இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 4 ஹவர் கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் நல்லா வச்சுருக்கான். இது எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் கொஞ்சம் பலமாக இருக்குங்க. இப்போது ரஷ்யாவோட எண்ணெயை நம்ம ட்ரம்ப்பு ஏதோ இது பண்ணிட்டாராம், ஸ்டாக் பண்ணி வச்சிட்டாராம். ரெண்டாவது வெனிசுலாவில் இருக்க எண்ணெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்றா வந்து அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் நல்லா இறங்கியிருக்கு. ஏன்னா ஆயிலோட வந்து அதிகமாக தேங்கி வெனிசுலாவில் கிடைக்கும் போது அவங்களுக்கு கம்மியாக சீப்பாக கிடைக்குன்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு ஆயிலை என்ன வேணால் பண்ணலாம், எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ அந்த ஜியோ பொலிட்டிஷனால் தான் மார்க்கெட் ஏறாமல் இருக்குது. ஆக்சுவலாக நியூ இயர் ரேலி வரும்னு எதிர்பார்த்தோம். நம்மளும் ஒன்றுத்தையே நம்பிடக்கூடாதுங்க. நான்லாம் இது முன்னாடி அப்படி தாங்க, ஏறும்னு நினச்சி ஒரு மாதம் ஃபுல்லாக இருப்பேன், ஏறவே ஏறாது, இறங்கிடும். சரி இறங்கத்தில் போகலாம் பார்த்தா அப்போ தான் ஏறும், அந்த மாதிரி நடக்கும். இப்போ தான் ஓரளவுக்கு நம்ம அனுபவப்பட்டு வந்திருக்கோம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஏன் எடுத்தேன்னா, சரி நல்லா மார்க்கெட் இறங்கியிருக்கு. ரெண்டாவது 26,100ன்றது ஒரு மெயின் சப்போர்ட்டு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்தது. பார்த்தீங்க நேற்று 26,150 முடிச்சு 26,100க்கு வந்துட்டான் காலையிலே ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அந்த 26,105 இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், பை பண்ணிட்டேன். 9:20க்கே பை பண்ணேன். 9:21 உடனே விற்றுட்டேங்க. ஏன்னா நான் 200 300 அதிகமாக எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில் ரெட்டு ஓகே வாங்கினோடனே அது 120க்கெலாம் போச்சு. நான் எவ்வளோக்கு வந்துட்டேன், 115ல் வந்துட்டேன். போதுங்க. ஏன்னா இது மேலே நான் 200 300 ப்ராஃபிட் போயிட்டு உடனே வந்துடும் கீழே. அந்த மாதிரிலாம் எவ்வளோ விட்டுருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கூட வாங்கணும்ல, அது விட்டுருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 120 போய் 130க்கு அப்புறம் ஃபுல்லாக இறங்கி எவ்வளோக்கு வந்துட்டான் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் இது போதும் அப்படின்னு வந்து வரும்போது தான் கரெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ லாஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ப்ராஃபிட் போயிட்டு லாஸ் ஆகிட்டு இந்த இடத்துல வாங்க தெரியாமல் அந்த இடத்துல வாங்க தெரியாமல் விட்டுறேன். எல்லாருமே ட்ரேட் பண்ணலாங்க, எல்லாருக்குமே ஒரு இடம் கிடைக்கணுங்க. அதுங்க பாருங்கள், 10 மணிக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடில் வாங்கியிருக்கலாம். அப்புறம் 10 11 மணிக்கு புட் சைடுக்கு நீங்கள் ஒரு உங்கள் மைண்டில் ஒரு இது இருக்குங்க, ஒரு ட்ரிகர் ஆகும். இந்த இடத்துல ஏறும், இந்த இடத்துல ஏறுங்க, அந்த இடம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதை 4 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ போச்சுன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. வரும்போது யோசித்து பாருங்கள். பாருங்கள் 11,200 அந்த 2 நாளில்ங்க. நேற்று ட்ரேடே எடுக்கலை, நேற்று நான் ட்ரேடு எடுக்கலை, நோ ட்ரேடு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்னு போட்டிருக்கேன் பாருங்கள், எதனால் எடுத்துன்னு. ஸோ இது மாதிரி நீங்களும் எழுதுங்க, எவ்வளோ பாயிண்ட் டவுன் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு